கூடிய ஒரு நாள். ஆமென். ஸோ இந்த நாள் வந்து எந்த சபையிலும் எந்த இடத்துலையும் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத காரியங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் அங்கிள் ஆன்டி மூலமாக கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்துறது இல்லாமல் இதனால பெண்களாக சேர்ந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி செலுத்தும் வரையில் கணக்காரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளெல்லாம் கூட ஸோ இன்றைக்கி பெண்களுக்காக ஒரு சில காரியங்கள் உங்களுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் எல்லாருடைய பங்களிப்பும் மிக முக்கியமாக எனக்கு தேவைப்படுது. ஆண்டி லதா ஆண்டி மட்டும் தான் இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற யாரும் காணுமே. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? சத்தம் பத்தல. யாராவது இருக்கீங்களா? சத்தம் பத்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது உங்களை ஒரு வீடியோ எடுப்பாங்க. ஸோ சொல்லலாமா? 3, 2, 1. ஹாப்பி சத்தம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக தள்ளி உட்காந்திங்கன்னா, ஆண்கள் தான் இந்த காரியம் எங்களுக்காக செய்யணும், அடுத்த வருஷம் செய்வீங்கன்னு கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ஓரம் தள்ளி கொடுத்து உட்காந்திங்கன்னா நாங்கள் ஒரு சில காரியங்கள் எங்களுக்காக. ஸோ எல்லாருடைய பங்களிப்பும் எனக்கு தேவை. நாம் இன்னைக்கு ஒரு டீம் பில்டிங் கேம் பண்ண போகிறோம். இது ஒரு சாதாரணமான ஒரு விளையாட்டு அல்ல. ஹல்லேலூயா. இது ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் ஒருவரை ஒருவர் ஆதரிப்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட். ஹல்லேலூயா. நம் பெண்கள் ஒவ்வொருவரும் நம்ம வீட்டின் இதயமாக இருக்கிறோம். ஆமேன் சொல்கிறேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்ம குடும்பம் நம்ம நல்லா இருக்கணும்னா பெண்கள் அந்த இடத்துல இருந்தால் மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தின் ஒரு ஜெப ஸ்தம்பமாக இருக்கிறோம். ரம்யாக்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்தின் ஒவ்வொருவரும் ஜெப ஸ்தம்பமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் தேவனால் உருவாக்கிய விசேஷித்த பாத்திரங்கள். கரங்களை தட்டலாமா? நல்லா ஹல்லேலூயா. ஆண்கள் எங்களுக்காக நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? நாங்களாம் இல்லைன்னா உங்களோட வீடு சுத்தமாக இருக்குமா? சொல்லுங்கள். நாங்களாம் இல்லைன்னா பாத்திரம் கழுவ முடியுமா? நாங்கள் இல்லைம்மா வீடு கூட்ட முடியுமா? நாங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒழுங்குபடுத்த முடியுமா? ஹல்லேலூயா. இன்று இது நமக்குண்டான ஒரு நாள். டீ கிடைக்கும், எல்லாம் சாப்பாடே கிடைக்கும், இட்லி. நாங்கள் இல்லைன்னா டீ. ஸோ இப்படி அநேக காரியங்கள் நமக்கு அவங்களுக்காக செய்கிறோம். இந்த ஒரு நாள் எங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் உட்காந்து பார்க்கணும். சரி, நம்ம பெண்களை நம்ம இந்த அளவுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துறது தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்களே இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் ஒரு 6 பெண்கள் எனக்கு முன்னாடி வரணும். ஒரு 6 பெண்களே எழுந்திருங்கள். ஸோ இன்றைக்கி நாங்கள் கொடுக்க போகிற வசனத்தை நீங்கள் தண்ணியை வந்து வாயில் வச்சுட்டு அதை படிக்கணும். சரியா? தண்ணியை வாயில் வச்சுட்டு படிக்கணும். தண்ணி இருக்கா? நடுவில் கேம் நான் தான் ஓரமாக நிற்பேன். நீங்கள்லாம் நடுவில் நின்று உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் யார் கலந்து கொள்ளணும்னா வாங்க, எல்லாரும் வரவேற்கப்படுறீங்க. அந்த சைடு போங்க. அந்த ஒரு இது இருந்துச்சுல்லக்கா, அந்த கீழே இருக்கா? தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை முழுங்கக்கூடாது, அப்படியே வச்சு படிக்கணும். இந்த வெறும் வசனமாக யாரும் நினைக்கக்கூடாது. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் குட்டி பேப்பராக இருக்குது. தண்ணி முதல்ல ஊற்றி படிச்சு பார்க்க கூடாது. நிறையா ஊற்றிக்கணும். ஒருத்தர் ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி முழுங்கக்கூடாது. ஆண்டி தண்ணி முழுங்கக்கூடாது. ஊற்றிட்டிங்களா? யார் ஃபஸ்ட்டு ஊற்றுனது?
சரி. கம்பீரிட்டு பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சகரியா 2:10. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டி கொஞ்சம் முழுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை விட பெட்டரா யார் பண்றாங்கன்னு பார்க்கலாம். முழுங்குடா. தண்ணி ஊத்துங்க, தண்ணி ஊத்துங்க, தண்ணி இன்னும் கொஞ்சம் வேலை ஊத்துங்க. இருக்குமா? நான் உன்னை சுற்றிலும் இருந்து உன் நடுவில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கரங்களை தட்டலாமா? தண்ணியை முழுங்கிட்டு அந்த வசனத்தை படிச்சு காமிங்க. நான் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து உன் நடுவில் மகிமையாக இருப்பேன். ஆமென். சகரியா 2:5. நல்ல கரங்களை தட்டலாமா? தண்ணி ஊத்துங்க ஆண்டி. நீங்க ஊத்திட்டு வாங்கிக்கோங்க. படிச்சு பார்க்க கூடாது. ட்ரை ஆண்டி. ஜெயந்தி ஆண்டி கம் ஆன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த கேம் அப்படி இல்ல. தண்ணி வாழ என்னால பண்ண முடியல. சரி, ஓகே. அவங்களே உற்சாகப்படுத்தலாமா? கரங்களை தட்டுவோம். தண்ணி கொடுத்துருங்க. செல்வி ஆண்டி வாருங்கள். இல்ல புரியல. செல்வி ஆண்டி ஹஸ்பண்ட். கரங்களை தட்டி சார்லஸ் அங்கிள். படிங்க படிங்க. நீங்கள் பருகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். ஓ சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இன்னும் 2-3 கேம் கூட இருக்கு. உங்களுக்காக யுத்தம் பண்ணு. சும்மா சூப்பர். நல்ல கரங்களை தட்டலாமா? ஸோ இப்படியெல்லாம் பெண்கள் சிரிச்சு நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம்ல. கம்பீரிட்டு பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சகரியா 2:10. சூப்பர் 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 சூப்பர். நல்லா கரங்களை தட்டலாமா இந்த 6 பெண்களை உற்சாகப்படுத்தும்படி? ஓகே. ஸோ ஒரு 6 பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வரணும். இந்த 6 டம்ளர் எடுத்து செகண்ட் பேப்பரில் வைக்கணும், 2வது பேப்பரில் வைக்கணும். போயிட்டு அடுத்தவங்க வரணும். அந்த 2வது பேப்பரில் உள்ள கப் எடுத்து 6 கப்பையும் எடுத்து 3வது பேப்பரில் வைக்கணும். அடுத்தது வரணும். 3வது பேப்பரில் உள்ள 6 கப்பையும் எடுத்து 4வது பேப்பரில் வைக்கணும். இந்த டீம் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்க? ஒரு ஆப்பிளில் அதில் 2 கையில் எடுத்து வைக்கலாம். உங்களோட திறமைகள் எவ்வளோ வேகமாக இதில் செயல்படுறீங்க, எவ்வளோ குரூப்பாக எப்படி இதில் செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான். எல்லாம் உற்சாகப்படுத்தி கரங்களை தட்டலாமா? நீங்கள் வந்து இந்த சைடு வாங்க, நீங்கள் இந்த சைடு வந்துருங்க. ஓகேவா? ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். 2 கை யூஸ் பண்ணலாமா? கரங்களை தட்டலாமா? கமான் 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 கமான். நல்ல கரங்களை தச்சுவோமே. சீக்கிரம் சீக்கிரம் ஓடு. அடுத்தது 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 அடுத்தது. நேரம் வைக்கணும், நேரம் வைக்கணும். எங்க பாரு, அதுக்குள்ள வந்தாச்சு எல்லா இடத்த விட்டு. வெரி குட். கிளாப் பண்ணலாமா? ஸோ டீம் பி லில்லி ஆண்டி, ஜான்சி, மகேஸ்வரி ஆண்டி, ஜெயந்தி ஆண்டி டீம் வின் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிளாப் பண்ணலாமா?
காரீருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரீருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. ஆயிரம் நேரத்தில் கடுங்குளிர் வேளையில நான் எங்கும் கேட்கிறதை ஆனந்த சங்கீதமே. வீரன் வீராதி வீரனோட வல்லமை ஏறுத நெஞ்சுக்குள்ள பவர. வீரன் வீராதி வீரனோட வல்லமை வாழ்க்கை என் ராஜா வருக சியோனில் ஆட்சி எப்போதும் உமக்கே சொந்தம். படகெல்லாம் நடக்குதே இதயமோ உருகுதே உலகத்தில் அதிபராய் வந்தாரே. உறவு கிடைத்தாலும் மன அமைதி தருகிறார்.